ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். ஏனெனில் இன்று நாம் உலக புகழ்பெற்ற ஆன்மீக நூலான பகவத்கீதை இன் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகம் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். பகவத்கீதை என்றால் என்ன? பகவத்கீதை என்பது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தெய்வீக ஞான நூலாகும். இதில் 18 அத்தியாயங்களும் 700 ஸ்லோகங்களும் உள்ளன. இது மகாபாரதம் காவியத்தின் ஒரு பகுதியாகும். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவான் கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு வழங்கிய உபதேசங்களே பகவத்கீதை. குருக்ஷேத்திர போரின் தொடக்கம். இண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடைபெறவிருந்தது. அர்ஜுனன் தனது தேரை இரு படைகளுக்கும் நடுவில் நிறுத்துமாறு கிருஷ்ணரிடம் கேட்டான். அப்போது தனது எதிர்ப்படையில் நின்றிருந்தவர்கள் யார் என்று பார்த்தான். அங்கே அவனது தாத்தா பீஷ்மர், குரு துரோணர், உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் அனைவரும் இருப்பதைக் கண்டான். அர்ஜுனனின் மனக்குழப்பம். தனது சொந்த உறவினர்களை கொன்று வெற்றி பெற வேண்டுமா? இந்த போர் உண்மையில் தேவையா என்ற கேள்விகள் அர்ஜுனனின் மனதில் எழுந்தன. அவன் கைகள் நடுங்கின. வில்லை கூட பிடிக்க முடியவில்லை. அவன் கூறினான், இந்த போரில் வெற்றி கிடைத்தாலும் என் உறவினர்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஏன் இந்த அத்தியாயம் முக்கியம்? அர்ஜுனனின் நிலை நம் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் ஏற்படுகிறது. என்ன முடிவு எடுப்பது? எது சரி, எது தவறு? கடமையா, உணர்ச்சியா என்று நாம் குழப்பமடைகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் பகவத்கீதை நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த அத்தியாயம் சொல்லும் பாடம். மனக்குழப்பம் மனிதனுக்கு இயல்பானது. வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் ஓடக்கூடாது. சரியான வழிகாட்டுதலை பெற வேண்டும். இறைவனை நம்பினால் தீர்வு கிடைக்கும். நிறைவுரை. அர்ஜுனனின் துக்கமும் குழப்பமும் தான் பகவத்கீதையின் ஆரம்பம். அந்த குழப்பத்தை நீக்குவதற்காகவே கிருஷ்ணர் உலகுக்கு அளித்த ஞானமே பகவத்கீதை. அடுத்த வீடியோவில் பகவத்கீதை அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.